அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, துதிப்பிற்குரியவரை, சாட்சியாளரை, ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தியான நம்முடைய ஒரே எஜமானரை இங்கே நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை வழிபடுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல அல்லாஹ் நம்மள ஆக்கி வச்சிருக்கிறாரு. அந்த வகையில நாம மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வளமானதாக இருக்குது. திரும்ப திரும்ப பார்க்கக்கூடியதாக, படிக்கக்கூடியதாக, சரியான பாதையை மென்மேலும் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிங்கிறத நாம நம்முடைய வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன்ல நாம தொடர்ச்சியா சின்ன சின்ன சூறாக்கள் பார்க்கிறோம். போன வாரம் நம்ம ஒரு பிரார்த்தனையை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன சூறாவை பார்ப்போம். அல் ஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சூறா. அல்ஹம்துலில்லாஹ். 105வது அத்தியாயம் அல் ஃபீல், யானை அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள சூறா. இதை நம்ம கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால பார்த்திருக்கிறோம். திரும்பவும் நாம நினைவுபடுத்தும் முகமா அந்த ஒரு சூறாவை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல நிறைய தலைப்புகள் உள்ள சூறா நம்ம பார்க்கிறோம். அதுல ஒண்ணு இது. நிறைய மிருகங்களை பத்தியும் பூச்சிகளை பத்தியும், நம்ம நிறைய பாம்பு, நிறைய படைப்புகளை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுல நம்ம கால்நடைகளை பத்தி ஒரு தலைப்பு தனியா இருக்குது. நம்ம மிருகங்களை பத்தி நிறைய குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற மிருகங்கள். அது மாதிரியான ஒரு மிருகம் தான் யானையும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். யானைங்கிறது ஒரு வித்தியாசமான படைப்பு, மற்ற படைப்பை விட இருக்குங்கிறது நாம அறிஞ்சிருக்கோம். எல்லாமே ஒரு சிங்கம், புலி கூட 4 கால்ல இருக்கும். இதுக்கு அதே 4 கால் தான். ஆனா அதுக்கு கைகள் இருக்காது. அந்த முன்னங்கால்களை தான் கைகளை பயன்படுத்தும். யானையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா கைகள், தும்பிக்கைன்னு ஒண்ணு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அது தன்னுடைய கையா இருக்குதுங்கிறத பாக்குறோம். யானையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த படைப்பை நம்ம பார்த்தோம்னா பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு தூண்டும். எப்படி நமக்கு மனிதனுக்கு ஒரு இயற்கையான ஒரு பசுமை நமக்கு பிடித்தமா இருக்குது. அது அல்லாஹ் சொல்லும் போது விவசாயத்தின் மீது நமக்கு அல்லாஹ் நமக்கு விருப்பம் உடையதா ஆக்கியிருக்குன்னு சொல்றாரு. அதன் மீதும் கால்நடையின் மீதும் நம்ம மனிதர்களுக்கு விருப்பம் உடையதா இருக்குன்னு சொல்றாரு. நாம அதை பார்க்கிறோம், நம்ம அனுபவத்திலே பார்க்கிறோம். ஒரு கால்நடைனா வீட்டை வளர்க்கக்கூடிய ஒரு ஆடு, நாமளே வளர்க்கக்கூடிய ஆடா இருந்துச்சுன்னா அது அதை பராமரிக்கிறது, அதை மேய்க்கிறது, அதுக்கு தீனி கொடுக்கறது, அதை நைட்ல வெவ்வேறு இடங்கள்ல அடக்கி வைக்கிறது, அது குட்டி போட்டா அது சினை காலத்துல இருந்து தொடர்ச்சியா அதை சில மாதங்கள் அதை ஈன்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது. ஒரு சின்ன குட்டியா அது இருக்கும் பொழுது அதனுடைய ஈனி, அது பால்குடி ஆரம்பத்துல இருந்து அது துள்ளி விளையாடக்கூடிய காட்சிகளை நாம ரசிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். கண்ணுக்குட்டியா இருந்தாலும் ஒரு ஆடா இருந்தாலும் வீட்டுல வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகளை நாம எப்படி விருப்பமா பாக்குறோமோ அது மாதிரி ஒரு விருப்பமுடைய ஒண்ணா இருக்குதுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த யானையை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தா நம்மளை பார்த்தே இருக்க சொல்லும். அதனுடைய படைப்பு, அது அமைப்பு அப்படி ஏனைய மிருகங்களை போல இல்லாம எல்லாமே வித்தியாசமா இருக்கும். யானையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய காதுகளை பார்த்தா பெரிய மடங்கு இருக்கும், பெரிய காதா இருக்கும். அந்த மாதிரி வேற எந்த மிருகத்துக்கும் இருக்காது. அதே மாதிரி யானைக்குடைய கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கும். அதெல்லாம் காரணம் இருக்குது, ஒண்ணு ஒரு காரணம் இருக்குது. நம்ம வரிசையா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி தும்பிக்கையை பத்தி நம்ம சொன்னோம். மற்ற மிருகங்களுக்கு 4 கால்கள் தான் இருக்கும், காலை தான் கையா பயன்படுத்தும். யானையை பொறுத்த வரைக்கும் கைகள் தனியா, அதுக்கு தும்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குது, அது ஒத்த கை தான் இருக்குது. எல்லா மிருகங்களுக்கும் முகத்துலதான் மூக்கு இருக்கும். யானையை பொறுத்த வரைக்கும் கைகள மூக்கு இருக்கும். பாருங்க, அல்லாஹ் எப்படி பட்டதுங்கிறத நிரூபிக்கிறார். அவர் எல்லாம் செய்ய வல்லவர், லிமா யுரின்னு சொல்றோம்ல, அவர் நாடிதெல்லாம் செய்யக்கூடியவர். அவங்க வார்த்தைக்கு அவ்வளோ விஷயங்கள் உலகத்துல இருக்குது. நாம தான் அதை கண்டுக்காம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் எல்லாத்துக்கும் நம்ம முகத்தோட தான் நமக்கு மூக்கு இருக்குது. மிருகங்களுக்கும் பாக்குறோம். ஒரு குதிரை எடுத்தாலும் சரி, மாடு எடுத்தாலும் சரி, ஆடு எடுத்தாலும் சரி, ஒரு பூனை, நம்ம காணக்கூடிய நம்மோட இருக்கக்கூடிய பழகக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் மூக்கு எங்க இருக்குன்னா அது முகத்துல இருக்குது. யானைக்கு மட்டும் அதுக்கு ஏன் இல்ல? முகத்துலதான் வாய் இருக்குது, ஆனா முகம் எங்க மூக்கு எங்க இருக்குன்னா அவருடைய தும்பினுடைய முனையில இருக்குது.
அங்கதான் அவருடைய சுவாசத்தை இழுக்குது, தண்ணிய உரியுது, தண்ணிய புளியுது, அதை சீரிட்டு அடிக்குது, பல வேலைகளை மரங்களை ஒடிக்கிறதுக்கு பயன்படுத்துது, கிளைகளை வந்து அதை தந்தத்துக்குள்ள வச்சு அவருடைய கையை மேல வச்சு அதை டைட்டா பிடிச்சிக்கிறதுக்கு, பல இடங்களுக்கு கொண்டு போறதுக்கு சுமை தூக்கியாக அந்த யானை விளங்குது. பெரும் பெரும் எடை உள்ள மரங்களை மனிதர்களால் இழுத்து கொண்டு போக முடியாத பல பேர் செய்யக்கூடிய ஒரு கனமான கட்டைகளை கூட, மரங்களை கூட அந்த யானையில கட்டி எரிச்சுவாங்க, மேடுகள்லையும் பள்ளங்கள்லையும் இழுக்க செய்வாங்க. அதுக்கு பயன்படக்கூடிய வகையில யானை இருக்குது. யானை அப்படிங்கிற ஒரு அல்லாஹ் ஒண்ணு சொல்றாரு, அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த யானை பொறுத்தவரை கையை பொறுத்தவரை வித்தியாசமான, அந்த வித்தியாசமான கைக்கு எலும்பு கிடையாது. எலும்பு இருக்கான்னு தெரியல, சதைகளாக தான் இருக்கும். ஏன்னா அதோட சுருட்டுதலுடைய முறைகள் நமக்கு தெரியுது இல்ல, நம்ம கைகள் இருக்கிறதுல மடிக்க முடியுது, உள்ளங்கையில இருந்து ஒரு பகுதி ஃபோல்ட் பண்ண முடியுது, ஒளி செய்யக்கூடிய நம்ம சொல்றோம், முழங்கை வரைக்கும் இப்ப செய்யுது, அங்க ஒரு ஃபோல்டிங் இருக்குது, ஷோல்டர் ஃபோல்டிங் இருக்குது. அதாவது 3 விதமான மடிப்புகள் தான் நம்ம கை நீளமா இருக்கு, எலும்பு இருக்கு, நம்ம அறிகிறோம். யானையை பொறுத்த வரைக்கும் அந்த எலும்பும் எப்படி அது சதைகளால பின்னப்பட்டதுதான் இருக்கும். அது அது அந்த மாதிரி எலும்பு இல்லாமலே அமைக்கப்பட்ட கைகளை கொண்டதாக அந்த விலங்குது. அதே சமயத்தில் அவருடைய தோள்கள் உறுதியா ரொம்ப ஹெவியா இருக்கும். யானை மேல ஏறி பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை தொட்டு உணர்ந்தா தெரியும். நம்ம சின்ன பிள்ளையிலேயே அந்த ஊர்களை செய்வாங்கல்ல, யானை மேல ஏத்துறதுக்கு ஒரு இதெல்லாம் வைப்பாங்க. ஊர்ல சில விஷயங்கள்லாம் வச்சுட்டு யானை மேல ஏற்றி ஊர்வலம் வரும். அதுல 1ஆம் சீட்டு 2ஆம் சீட்டு 3ஆம் சீட்டு 7ஆம் எல்லாம் போட்டு அதில் ஏற்றுவாங்க. நம்ம அதுல அனுபவப்பட்டிருக்கோம், யானை மேல உட்கார்ந்து பார்த்திருக்கோம். அது தெரியாத வயசுல கிள்ளிலாம் பார்த்திருக்கோம். அது நம்ம சேட்டை பண்ணா அடிக்க நமக்கு தெரியாது. அந்த வயசுல ரொம்ப சின்ன வயசு, அதை குத்தி பாக்குறது, நோண்டி பாக்குறது எல்லாம் அந்த வேலை செஞ்சிருக்கிறோம். அதுக்கு தோல் ரொம்ப உறுதியா இருக்கும், நிறைய முடிகள் இருக்கும். அதனுடைய காலையும் வாழையும் அது ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுல சின்ன சின்ன எறும்போ பூச்சியோ போயிடக்கூடாதுங்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விலங்கு. ஆனா ஒரு சின்ன எறும்பு போச்சுன்னா என்ன செய்யாது, அது காதுக்குள்ள போச்சுன்னா உயிர் போற அளவுக்கு விஷயம் உண்டாயிடும். அந்த அளவுக்கு சின்ன எறும்பு தான். காதுல போச்சுன்னா இதுக்கு உயிர் இருக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா காதை விட்டு அதுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு முடியாது. அதான் என்ன பண்ணுது, யானை தன் மேல எந்த விதமான பூச்சியும் ஏறிடக்கூடாது, எறும்பு ஏறக்கூடாது, எப்பவுமே தொடர்ச்சியா அந்த காதை ஆடிக்கிட்டே இருக்கும். அதுல எதுவும் பெயரக்கூடாதுக்காண்டி ஏதாவது பூச்சிகள் மரத்திலேருந்து விழுந்தாலும் கூட அந்த ஆட்டுறதுலயே அது கீழே விழுந்துரும். அப்ப எறும்பு ஏறக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த வாழெல்லாம் ஆட்டிகிட்டே இருக்கும். இது எல்லா பகுதியுமே படுற மாதிரி ஆட்டும், சிலிர்க்கும். நம்ம வாழும் காதும் பட முடியாத பகுதியில் இருக்கும் உடம்புல. அப்ப என்ன செய்யும், அந்த நாயெல்லாம் குளிச்சுட்டு இந்த தண்ணியை உதரும் பாருங்க, சிலிர்த்துட்டு. அந்த மாதிரி யானையும் ஒவ்வொரு பக்கமும் அதை உதிர்த்தி விட்டுரும். ஏதோ பூச்சிகளோ எதுவோ கீழே மேலே வாய்ப்பு இல்லை, கால் வழியாக ஏறினா அது அங்கே என்ன செய்யணும், மேல மரங்கள் இருந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு என்ன, அதை மாதிரி தோல் கிடைச்சியும் அதை சிலித்து விட்டு. எல்லா மிருகங்களும் உள்ள ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தோல் ஒரு உறுதியா இருக்குன்னு சொல்லி, மற்ற மிருகங்கள் மாதிரி சாப்பிட்டா இல்லாம அது ஒரு உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அது முழுக்க முடிகள் இருக்கும். அதனுடைய தலை அமைப்புகள் எல்லாமே பார்த்தா ஒரு ஒரு பரவசமா நமக்கு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோணக்கூடிய ஒரு மிருகம் யானையா இருக்குது. அது மாதிரி இன்னும் சில விஷயங்கள் அந்த யானையை பொறுத்த வரைக்கும் கைகள் நம்ம எல்லாருக்கும் விலங்கு இது என்ன இருக்குது, விரல்கள் இருக்குது நம்மளுக்கு. யானை தும்பிக்கைக்கு விரல்கள் இருக்காது. மற்ற விலங்குக்கு குழம்புங்கிற பேர்ல அந்த 2 இந்த டைப்ல இருக்கும் விரல்கள். நம்ம கால்லாம் வாங்கி அதை வக்கி அதை முடியெல்லாம் சுட்டு அதை அந்த ஷூ மாதிரி ஒழுங்கு அதை பேத்தி எடுத்துட்டு நம்ம சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறோம். அது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் யானையினுடைய கைக்கு அது மாதிரி விஷயம் கிடையாது. அது மாதிரி காலை பொறுத்த வரைக்கும் அந்த குழம்பு இருக்குது இல்லையா, மற்ற மிருகங்களுக்கு, குதிரைக்கு லாடம் கட்டுறாங்க, மாடுக்கு லாடம் கட்டுறாங்க, பெரும்பாலும் தேய்மானம் ஆகக்கூடாதுக்காண்டியும் அதிகமா நடக்கணுங்கிறதுக்காண்டியும், அதுக்கு அது நடந்தா அது அதனுடைய டைன் அந்த விஷயங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி இரும்புல லாடம் கட்டுவாங்க. அது மாதிரி அதுக்கு என்ன இருக்கும், குழம்புகள் இருக்கும். அதுல யானையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி குழம்பு கிடையாது. நேரடியாகவே தரையில நடக்கிற மாதிரியான ஒரு உறுதியான பாதம் தான் இருக்கும். அதே சமயத்துல அதுக்கு இந்த குழம்பு இருக்கிற மாதிரி இதுக்கு என்ன இருக்காது, விரல்கள் இருக்காது, ஆனா நகங்கள் இருக்கும். நமக்கு எல்லாம் 5 விரல்கள் இருக்குது. விரலுக்கு அப்புறம் தான் அந்த விரலை பாதுகாக்கக்கூடிய நகங்கள் இருக்குது. ஆனா யானையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விரல் இருக்குதான்னு அதுக்கு விரல் இருக்காது, விரல் கிடையாது. ஆனா விரல்ல நகங்கள் இருக்குது பாருங்க. அப்படி ஒரு படைப்பது. அதான் அல்லாஹ் வந்து எல்லாம் செய்யக்கூடியவர், வல்லமை உள்ளவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்பட்ட ரட்சகரா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் அது வந்து தன்னுடைய தனக்கு உணவு அதுவே பெருகி கொள்ளும். உணவுகளை பொறுத்த வரைக்கும் காடுகள் அது உருவாக்குறது. அது பெரிய உருவமா இருக்கிறதுனால இலையும் கொலையும் நல்லா சாப்பிடும். நம்மளாம ரொம்ப அரைஞ்சி சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய சாணங்கள்ல நிறைய குச்சிகளை பார்க்க முடியும். சாணம் பெருசு பெருசா போடும், நிறைய விட்டு வரிசையா 6, 7, 4 இருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் ஒரு சும்மா நம்ம சொல்லி தந்துருக்கோம், எப்படின்னு நமக்கு தெரியாது.
அது அவருடைய சூட்ல நம்ம காலை மிதிச்சோம்னா நமக்கு நல்லது, பித்தோடி போறாது, பித்தோடி இருந்தா போயிடும்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா சூடா போட்டுச்சுன்னா அதை மிதிக்கக்கூடிய நபரை நாம இருந்திருக்கிறோம். அந்த சூடை நாம உள் வாங்கி இருக்கிறோம். எப்படி இந்த கடல்ல போய் காலை கரைச்சாலிக்கு நல்லதுன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த பித்தோடி போறாது, அதாவது உப்பு தண்ணி. அது ஒரு சயின்ஸ் இருக்குது. சரி, உப்பு வார்த்து தண்ணி நம்ம நகத்துக்கு இடையில அழுக்கல் இருந்தாலோ கிருமி இருந்தாலோ சாவும் ஒரு வச்சுக்கலாம். ஆனா யானையினுடைய சூட்ல மிதிச்சா அப்படி ஆகுங்கிறதெல்லாம் நமக்கு அறிவுக்கு பொருத்தமா தெரியல. ஆனா அது செஞ்சிருக்குங்கிறத சொல்ல வரேன். சரியோ தவிர நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த குச்சி அதுல மிதிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? குச்சிகள் நிறைய இருக்கும். அப்ப யானையில எங்க வாழும்? காட்டுல வாழும். காட்டுல வாழக்கூடிய அந்த யானைக்கு நிறைய சாணங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. இந்த சாணங்கள்லாம் என்ன ஆகும்னா திரும்ப அந்த குச்சிகளா இருக்கக்கூடியதுல அங்கேயே ஈரமா கடந்து மழை பெஞ்சு அதுவே ஒரு செடியா உருவாகி தளிர் விட்டு மரமாகி திரும்ப அதுக்கு உணவா மாறிடும். அப்போ அது உணவு சங்கிலி. அதுவே அதை என்ன செஞ்சுக்கிறது? காடுகளை உருவாக்கி அதை சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதே மற்ற மிருகங்களுக்கு அந்த மாதிரியான குச்சிகள் எல்லாம் வர்றதில்லை. நீங்க மாடை பார்த்தா நிறைய வைக்கல சாப்பிடும். அதெல்லாம் ரொம்ப கழிஞ்சி குப்பை தூளாத்தான் இருக்குமே தவிர அதுல இருந்து மரம் உருவாகுமா பயிர் உருவாகும்னு அது சொல்ல முடியாது. அது ஆடுகள் ஆட்டா முழுக்க போடுது, கழிஞ்சா கழிவா இருக்கும். அதுல எந்த விதமான தின்னக்கூடிய கட்டைகளையோ குச்சிகளையோ விதைகளையோ பார்க்க முடியாது. ஆனா யானையை பொறுத்த வரைக்கும் அந்த குச்சிகளை பார்க்க முடியும். அது திரும்பவும் காடுகளை உருவாக்கி சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமா இருக்குது. இப்படி பல சிறப்புகள் எல்லாம் ஏனைய மிருகங்களுக்கு இருப்பது போல அது அமைப்பு கிடையாது. அப்படின்னு அதாவது எல்லா மிருகங்களுக்கும் ஆண்குறி இருக்கும், அதே சமயத்துல விதைப்பையும் இருக்கும். எந்த மிருகத்தை பார்த்தாலும் புலி, சிங்கம், ஆடு, மாடு, ஒட்டகம், நம்ம பார்க்கக்கூடிய பல மிருகங்களுக்கு பார்க்கிறோம். நரி, ஓனா, நாய் எல்லாத்துக்குமே ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆனா இந்த யானையை பொறுத்த வரைக்கும் ஆண்குறி உண்டு, அதுக்கு விதை கிடையாது. அது மாதிரி ஒரு சிறப்பு அதுக்கு இருக்குது. இப்படி நிறைய சிறப்புகள் யானையை பத்தி இருக்குது. நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். திரும்பவும் ரிமைண்டுக்காக தான் இதை சொல்றேன். அப்படிப்பட்ட யானையை பத்தி எல்லாம் ஒரு தலைப்பா சொல்லி அந்த யானை பலம் பொருந்திய ஒண்ணுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். மனிதனுடைய பார்வையில பலம் பொருந்திய ஒண்ணு. ஆனா பலம் பொருந்திய ஒண்ணு அல்ல, என்ன செஞ்சார் அப்படிங்கறத ஒரு கேள்வி வைக்கிறார். ஒரு ரட்சகர் அதுல என்ன செய்தார் அப்படின்னு கேட்கிறார். நாம நினைக்கிற மாதிரி பலம் பொருந்திய ஒண்ணு தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியும், அது தோத்து போவாது, வெற்றி அடையும்னு நினைக்க முடியாது. எல்லாம் வல்லவர் அல்லாதான். அதையெல்லாம் படிச்சவர் மிக பிரம்மாண்டமானவரு. அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா தான் இந்த 105வது சூறா அல் ஃபீல். அது அரபில் எப்படி வருது? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூறாவா. நம்மலாம் ஒரு காலத்துல 25-20 வருஷம் முன்னால ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த சூறாக்களை மனப்பாடம் வச்சிருந்தோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படிங்கிற ஒரு சின்ன சூறா தான். 5 வசனம் 4 வசனம் தான் இருக்கும் அதுல. ஆனா 5 வசனம் இருக்குது. அதுல மனப்பாடமான ஒரு சூறா. அதுல அல்லாஹ் யானையை பத்தி நமக்கு சொல்றாரு. அலம் எஜியல் கைதகும் ஃபீ தத்லீல் அர்சல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் அப்படின்னு அரபியில சொல்லக்கூடிய ஒரு சூறா. அவருடைய தொடக்கத்துல எல்லாம் எப்படி சொல்றான்னு பார்ப்போம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ் நமக்கு மிகவும் அருளும் கிருபையும் செஞ்சிருக்கிறாரு. அதனால்தான் நாம அவரை வழிபடக்கூடிய மக்களை நம்ம ஆக்கி வச்சிருக்கிறாரு. நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்ளக்கூடியவா இருக்கிறாரு. நம்ம மீட்சிக்கு தகுதியானங்கிற அறிஞ்சுதான் நம்மள இங்க படைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ரட்சகர் நமக்கு இந்த குர்ஆன் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து, படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து, அதனுடைய பாதையிலே நடைபோடுவதற்காக நம்மள அல்லாஹ் இங்க ஆக்கி வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில அவர் மிகவும் நம் மீது அருளும் கிருபையும் உடையவரா இருக்கிறாருங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியா யானை கூட்டத்தாரை உங்களுடைய ரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரா அப்படின்னு ஒரு கேள்வி அல்ல வைக்கிறார். யானை கூட்டத்தாரை உங்களுடைய ரட்சகர் என்ன செய்தார் அப்படின்னு தொடங்குது. அலம் தர கேய்பர் ரப்புக ஃபால அலம் தர கேய்பர் ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய ஒரு சூறா. யானை கூட்டத்தாரை உங்களுடைய ரட்சகர் என்ன செய்தார் என்பதை நீர் கவனித்தீரானா அது ஒரு வரலாற்று விஷயமாக இருக்குது. குர்ஆன்ல இதை பத்தி மற்ற இடங்களே அது வரும். நம்ம அதை நடைப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக யானை கூட்டம் கூட்டத்தார் யானையை வச்சிருக்கக்கூடிய ஒரு படையினர். யானை கூட்டத்தார் அப்படின்னு சொன்னாங்க யானையை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருந்திருக்கிறாங்க. அவங்க படையா இருந்திருக்கிறாங்க. இப்பவும் நம்ம பழங்காலத்து அரசனுடைய விஷயங்களை பார்க்கும்போது யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, கப்பல் படை, விமானப்படை நிறைய இப்ப சொல்றாங்கல்ல. இந்த காலத்துல இருக்குது கப்பல் படை, காலாட்படை, இந்த விமானப்படைன்னு. பழங்காலத்துல இது மாதிரி இல்லாத விஷயங்கள் எல்லாம் இது மாதிரியான படையில வச்சிருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய படை யானை படையா இருந்திருக்குதுங்கிறத நம்ம அறிகிறோம். அப்ப யானை கூட்டத்தார் அப்படின்னா
அதை வச்சிருக்கக்கூடிய ஒரு படை இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த கூட்டத்தாரை யானைப்படையே வச்சிருந்து, யானைப்படை எதுக்கு வச்சிருக்கிறான்னா அவனை காப்பாத்தான் வச்சிருக்கிறான். ஏன்னா அவனை விட அது மடங்கு அதிகமா இருக்கும், 30-40 மடங்கு அதிகமான ஒண்ணு. நம்மளோட பெரிய உருவம் நம்ம காப்பாத்தணும்னு அதை வச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் அழிச்சு அதையும் அழிச்சு அந்த வைத்திருந்த கூட்டத்தாரை அழித்ததாக நமக்கு இந்த குருவால சொல்றாரு. நம்முடைய இரட்சகர் என்ன செய்தார் என்பதை கவனித்தீரா? கெய்ஃப அப்படிங்கிற வார்த்தையில அதை எவ்வாறு அழித்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த வரும். அதாவது வார்த்தைகள் நிறைய இருக்குது. எப்படிங்கிற வார்த்தை இருக்குது, எவ்வாறுங்கிற வார்த்தை இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான உள்ளர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அரபியில் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதை நம்ம ரசாத் மொழிபெயர்க்கும் போது என்ன செய்தார் என்பதை கவனித்தீரா அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பை நமக்கு அல்லாஹ் சொல்றார். யானை பிரம்மாண்டமான ஒரு படையை கொண்டதா இருக்குது. அது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க படையெடுத்து வந்ததாகவும் அதை அல்ல அழிச்சதாகவும் சொல்றாரு. தொடர்ச்சியா பார்ப்போம். அவர்களுக்கு அவருடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. சூழ்ச்சினா என்ன? கெட்டது செய்யக்கூடிய சூழ்ச்சி. கெட்டது சூழ்ச்சி எதுக்கு செய்வாங்க? கெட்டதுதான். ஒருத்தரை நஷ்டப்படுத்துறதுக்கு, ஒருத்தர் நம்மளோட நேரடியா மோதுறதுக்கு அவன்கிட்ட கருத்து இருக்காது. என்ன செய்வோம்? பொய்களை பரப்புவான். இப்ப சேரானோ இல்லையா, நம்மளை பத்தி நேரடியா பேசுறதுக்கு அவங்கள்ட்ட இது கிடையாது, கருத்து இல்ல. பேசினா அவன் தோத்து போயிருவான், ஓடி போயிருவான். அதுக்கு என்ன செய்யறாங்க? நம்மளை பத்தி தவறா நம்மளை பரப்பிய பண்ணுவான். இது மார்க்கத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி. அவன் எப்படி தெரியுமா, இப்படி அப்படி பரப்பி வச்சு அவனை நம்ப வச்சு நம்ம கிட்ட அண்ட விட மாட்டாங்க, நம்ம நெருங்க விட மாட்டாங்க. இது மாதிரி செய்யக்கூடியவங்க தான் அந்த சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க. ஆனா அந்த சூழ்ச்சி என்ன செய்ய நல்லா கற்றுக் கொடுக்குற நம்மளை பொறுத்த வரைக்கும், அவனுக்கு இந்த வசனம் தெரியுமோ தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம கற்றுக்கொள்றோம். நாம யாருக்காவது சூழ்ச்சி செஞ்சா, யார் நஷ்டப்படுத்துன்னு நம்ம சூழ்ச்சி செஞ்சோம்னா அது நம்மள தான் திருப்பி தாக்கும். ஒருத்தர் நஷ்டம் ஏற்படுத்துற மாதிரி நாம ஏதாவது வேலை செஞ்சோம்னா அந்த வேலை நம்மளை திருப்பி தாக்க நம்ம கற்றுக் கொடுக்குறேன். இது ஒரு மிகப்பெரிய சூட்சுமம். அது நாம நம்முடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிடணும். எப்பவுமே நல்லதுதான் நினைக்கணுமே தவிர தீமை நினைக்க கூடாது. தீமை நினைச்சா அது நம்மளதான் திருப்பி தாக்க நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறேன். அதான் இங்க நமக்கு சொல்றாருல்ல, அவருடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையா? சூழ்ச்சி செஞ்சு எப்பவுமே அது திருப்பி தான் தாக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அவர் தான் படிச்சவரு, அவர் தான் ஒவ்வொரு தன்மையும் படைப்பையும் படைச்சிருக்கிறாரு. எது என்ன செய்யணும் நம்மளோட அவருக்கு அழகா தெரியும். நானும் மேலோட்டமா பார்ப்போம். இந்த பொய்யை பரப்புனா அன்னைக்கு அவனை நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு அப்படி ஆக்க அடிக்க முடியாது. பொய்யை பரப்புனா அந்த பொய் நம்ம மேலதான் வந்து சேரும். இதுதான் உண்மை, பேருண்மை. அதை நம்ம பல நேரம் மறந்து செய்யக்கூடிய மக்களா இருந்துருவோம். அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறத நினைவுகூறுபடி இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக அவருடைய சூழ்ச்சிகள் திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையான்னு கேட்கிறார். அது என்ன செஞ்சாரு? அந்த கூட்டத்தார் மேல பறவைகளின் கூட்டங்களை அவர்கள் மீது அவர் அனுப்பினார். பறவைங்கிறது என்ன? யானையை விட ரொம்ப சின்னது. ஒரு குருவியா இருந்தாலும் சரி, ஒரு சிட்டா இருந்தாலும் சரி, ஒரு காகம், என்ன பறவை நல்லா சொல்றாரு. ஆனா அது அபாபீல்ங்கிற வார்த்தை அரபியில் இருக்குது. அபாபீலுக்கு அது பறவைன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா அது அவங்க அபாபீல் பறவைங்கிற மாதிரி பேர் ஒன்று சொல்லுவாங்க. என்ன பறவைங்கிறது நம்ம பார்ப்பாங்க. பறவைகளின் கூட்டங்களை அவர்கள் மீது அவர் அனுப்பினார். அந்த படையின் மீது அல்ல அனுப்பிச்சாரு சூழ்ச்சி செய்யக்கூடிய மக்கள் மீது. அதாவது என்ன வரலாறு, என்ன விஷயம் தெரிஞ்சதுக்கு முன்னால இந்த விஷயம் என்ன சொல்லு அது தெரிஞ்சா போதும். இதனுடைய பின்னணி என்ன, இது வரலாறு என்ன, அவங்க யார் அழிக்க வந்தாங்க, ஏன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் குரான்ல இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதே சமயத்துல நமக்கு விஷயம் என்ன இருக்குதோ அதை கற்றுக்கொண்டாலே நமக்கு அதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையை தவிர அவருடைய பின்னணி தேவை கிடையாது. பின்னணி தேவையா இருந்துச்சுன்னா அதை அல்ல நம்ம கற்றுக் கொடுப்பாரு, சொல்லுவாரு. வேற வசங்கள் இருக்கும், நம்ம அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படலைன்னா நமக்கு விஷயம் தான் முக்கியம். என்ன முக்கியம்? சூழ்ச்சி செஞ்சா நம்ம திருப்பி தாக்குங்கிற கருத்து தான் முக்கியமே தவிர என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு அடுத்த விஷயம் அது. ஆக இங்க அவருடைய சூழ்ச்சிகள் அவர்களை திருப்பி தாக்கும்படி அவர் செய்யவில்லையா சொல்லிட்டு பறவைகளின் கூட்டங்களை அவர்கள் மீது அவர் அனுப்பினார். ஒரு பறவை என்ன செய்யும்? தன்னைத்தான் தூக்கிட்டு நடக்கும். அல்லது அது கூடு கட்டுறதுக்கு சின்ன சின்ன தும்பு, துரும்பு, கட்டைகள், குச்சிகள், மாதிரி சின்ன சின்ன ஒரு தூக்க முடியாத வெயிட், அதால முடியக்கூடியதான் தூக்குமே தவிர பெரும் இதெல்லாம் தூக்க முடியாது. ஒரு காகம் பெரிய மீன் தூக்கும்போது தூக்காது. ஆனா கழுக பாக்குறோம் நம்ம, அதோட அதை தூக்க முடிய அளவுக்குள்ள சக்தி தான் தூக்குமே தவிர எல்லா விஷயத்தையும் தூக்காது இல்லையா? மீன்களை பெரிய மீன் நம்ம பாக்குறோம்ல, 15 கிலோ மீன் பாக்குறோம், அதை தூக்க முடியுமா? கழுகு தூக்க முடியாது. அது வாயில என்ன நுழையுமோ, எதை சாப்பிட முடியுமோ, எதை தூக்க முடியுமோ அதைத்தான் அது தூக்கும். அந்த அளவுக்கு தான் பறவையினுடைய சக்தி இருக்குது. அப்படி யானை அழிப்பதற்கு ஒரு அல்லாஹ் பறவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பறவை என்ன செய்யுதுங்கிறத அடுத்த வசனத்துல சொல்றாரு. பறவைகளின் கூட்டங்கள் மீது அவர் அனுப்பினார், அவர்கள் மீது கடினமான கற்களை அவை பொழிந்தன அப்படி சொல்றாரு.
கற்கள் தான் தூக்கிட்டு வருது. என்ன மாதிரி கற்கள் அப்படின்னாக்கா கடினமான கற்கள் சொல்றாங்கல்ல. கற்கள்ல நிறைய வகைகள் இருக்குது, பல வகை இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி வெயிட் கிடையாது. அதாவது நீங்க அளந்துக்கிறீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு அளந்து எல்லா கல்லையும் நீங்க ஒவ்வொரு கல்லையும் அளந்து பார்த்தா எல்லாம் ஒரு வெயிட் இருக்காது. அடர்த்தியான கல்லு, லூசான கல்லு, வெயிட்லெஸ் கல்லுன்னு பல விதமா இருக்கும். பாறைகள்ல ஒரு விதமா இருக்கும். நீங்க எப்படி சொல்றது, சுட்டரிக்கப்பட்ட கல்ல பாக்குறோம்ல, சில பெரிய குழி ஏற்பட்டிருக்கும். அதை நம்ம கல் வெட்டின குழின்னு சொல்லுவோம். அதாவது சில அந்த காலத்துல குழியில் ஏற்படுத்தி அது வேற. பாறைகளை உடைத்து ஒரு கிணறு மாதிரி வெட்டி பெரும் குழி வச்சிருப்பாங்க, கல் வெட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குழிகள்லாம் நம்ம ஊர்களிலே இருக்கும். அது செம்ம வெயில் காலங்கள் நமக்கு ஆறு வாய்க்கால தண்ணி இல்லைன்னா அங்க குளிக்கிறதுக்கு போவோம். அது மனிதர்களால் செய்யப்பட்டதா இருக்கும். இயற்கையா கல் இருக்கு தெரியுமா, விண்வெளியில நம்ம எரிஞ்சு விழுந்து பாருங்க, அப்படி எரியப்பட்ட அதை பாக்குறோம். நம்ம அதை ஒரு உளுந்து எரிஞ்சு அந்த எரிஞ்சு அடையாளம் தெரியும் நம்மளுக்கு. அந்த கற்கள் வந்து அப்படியே புருன்னு அப்படியே பொக்கலம் கிளம்பி உடஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க. கருமையா இருக்கும், வெளிமையா இருக்கும், பல நிறங்கள் இருக்கும். அது ஒரு பெரிய பள்ளம் விழுந்து இருக்கும். பள்ளத்துல நீர் தேக்கம் இருக்கும். அந்த பாறைகளை பார்த்தோம்னா அது செஞ்ச பாறை கிடையாது, வெட்ட பாறை வெட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு கொதிச்ச பாறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கற்கள் நம்ம பாக்குறோம். அது அடர்த்தியா இருக்குமோ அடர்த்தியா இருக்காது. அந்த கல் அது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நம்ம தூக்கி பார்த்தா வெயிட்டே இருக்காது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு பாறாங்கல்லையும் ஒண்ணுக்கு இதை வெட்டி பார்த்தோம்னா ரெண்டு அடர்த்தியில வந்து அளவுலதான் ஒண்ணா இருக்கும். அளவுல வந்து சைஸ்ல உடனே தெரியும், இடையில வித்தியாசம் இருக்கும். அப்போ அல்ல அங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அந்த வார்த்தையில நம்ம கவனிக்கிறது, அவர்கள் மீது கடினமான அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. கடினமான கற்களை அவை பொழிந்தன அப்படிங்கிறார். வீசும்போது நம்ம ஒரு வக்கீலத்துக்கு வீசலாம், ஒருத்தர் வலிக்குமா அவனுக்கு? வலிக்காது. ஒரு தலவானத்துக்கு அடிச்சு வீசப்படுது, அது வலிக்குமான வலிக்காது. ஆனா ஒரு கடமான கல்லை கூட்டு அடிச்சா மண்டை உடையும், மூளை செதறும், சுயநிலை இழந்துருவோம். மூளை தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு உறுப்பா இருக்குது. மூளை இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாமே செயல்பட முடியும். யோசனை சிந்திக்கிறது மட்டும் இல்ல, திட்டங்கள் சூழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியது மூளையா இருக்குது. மூளை ரத்தம் கட்டிட்டாலோ, மூளையினுடைய தண்டுகள் உடைஞ்சிட்டாலோ, மூளை செயல்படனாலோ இந்த மாதிரி கைகாலெல்லாம் இயக்க முடியாது. எல்லா இயக்கத்திற்கும் மூல காரணமா இருக்கிறது மூளை மட்டும்தான். அது மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது என்னது? கடுமையான கற்கள், கனமான கற்கள், அடர்த்தியான கற்கள். அதனை கொண்டு அல்ல என்ன செய்ய, வீச செய்யும் சொல்றார். அவர்கள் மீது கடினமான கற்களை அவை பொழிந்தன. அப்ப கடினமான கற்களை தொடர்ச்சியா போட என்ன ஆகும்? ஒரு மழை பொழியுதுங்க, மழை பொழிஞ்சாலே நம்ம வந்து சும்மா நின்று பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம். மழை நம்ம நின்றுட்டு பார்க்கலாம், மேல ஊத்துறத பார்க்கலாம். ஆக அந்த துளிகளே நமக்கு என்ன செய்ய முடியல, ஒரு தண்ணி துளி அதே மாதிரி தாங்க முடியல இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது கனமான கற்கள் பொழிஞ்சா எப்படி நமக்கு இருக்கும்? நம்ம எப்படி சேதமாகும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? சின்ன கல்ல இருந்தாலுமே தொடர்ச்சியா விழுந்து எப்படி நம்ம நிலைமை என்ன? அதைத்தான் அதை கொண்டு யானை படையை அல்ல அழிச்சதா சொல்றாரு. தொடர்ச்சி அந்த பறையில கொண்டு கூட்டம் கூட்டமா அது போடும் பொழுது யானைகள் என்ன எப்படி ஆயிடுச்சுங்கிறத அடுத்த வசனத்துல சொல்றாரு நமக்கு. அப்ப அவர் மீது கடினமான கற்களை அவை பொழிந்தன. இது யாரா எதிர்பார்த்திருப்பாங்களா? யானை படக்காரன் எதிர்பார்த்திருப்பானா அந்த மாதிரி நாம இப்படி அழிக்கப்படுவோம்னு? நாம யானையை கொண்டு போனா அவனை வென்றலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். நாம மீட்டு எடுத்துலாம் நினைச்சிருப்பான். நாம ஆக்கிரமிச்சிடலாம் நினைச்சிருப்பான். யானையை விட பலமான எதுவும் கிடையாது நினைச்சிருப்பான். ஆனா அல்லாஹ் ஒரு சின்ன பறவை கொண்டு, அது தூக்கக்கூடிய சின்ன கற்களை கொண்டு, கனமான கற்களை கொண்டு யானை படையை என்ன செய்தார் நல்லா கேட்கிறாரு. அந்த யானைகள் மெல்லப்பட்ட வைக்கோலை போல அப்படின்னு சொல்வார் கடைசி வசனத்துல. அவைகள் எப்படி ஆயினா மெல்லப்பட்டு விட்ட வைக்கோலை போன்று அவர்களை அவர் ஆக்கிவிட்டார் அப்படிங்கிறார். மெல்லப்பட்ட வைக்கல பாத்திருக்கீங்களா? யானை அந்த மாடு திங்கும் வைக்கல். மாடு படப்பு பெருசா இருக்கும், நீளமா பெருசா காஞ்ச பொருட்கள். அதை நம்ம போட்டோம்னா அது சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகும், அது வேற. ஆனா சம்டைம் அதை அசை போட்டுக்கிட்டு வாயில கக்கி வெளியே போடும். அது ஒரு உருண்டையா குண்டா சேர்ந்த மாதிரி இருக்கும். அது காஞ்சி எடுத்து பார்த்தோம்னா உதிரியா ஒண்ணுமே பார்க்க முடியாது. நம்ம வக்கீல் நீளமா பார்த்தோம்ல பயிர்களை, அது மாதிரி பார்க்க முடியாது. சின்ன தூளா இருக்கும். அதுதான் மெல்லப்பட்ட வைக்கோல் நமக்கு சொல்றாரு. நாம் எதை இந்த உலகத்துல பாக்குறோமோ அதை நமக்கு உதாரணமா அல்ல நமக்கு சொல்ற அந்த விஷயத்த. மெல்லப்பட்ட வைக்கலை போல எது ஆயிடுச்சு? அந்த யானை ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. யானை படைக்கிறோம். எவ்வளவு பெரிய உருவம், எப்படி அது சிதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப அங்க அல்லாஹ்வுடைய வல்லமை நம்ம விளக்கிவிட முடியும். அல்லாஹ் எப்படிப்பட்டவர்னா மிகவும் வல்லமை உள்ளவர், பிரம்மாண்டமானவர், ஞானம் மிக்கவர், எல்லாம் செய்ய வல்லவர். அவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆக அவர் தான் பெரியவர், அவரை விட யாரும் பெரியது கிடையாது. நம்ம வாழ்க்கையில நாம அதுல மூலம் கற்றுக்கொள்றோம். மிருகங்களே பெரிய மிருகம் யானை தான். பார்ப்பதற்கு ஒரு பரவசமான ஒரு மிருகம் இருக்குது. நம்ம அதை வச்சு தர்மம் எடுக்கக்கூடிய இருக்கிறாங்க. நமக்கு முன்னால கூட்டு வந்து
வந்தா கூட நம்ம அவசரம் என்ன செய்வோம், அதை எதுவும் செஞ்சிருவோம் பயந்து நாமளே உடனே காசை கொடுத்து அவனை அனுப்பி விட்டுருவோம், கூட்டிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம பாம்பை கண்டு பயப்படுவோமோ அதே மாதிரி யானையை கண்டு பயப்படக்கூடிய நபரை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதனுடைய உருவம் அப்படி. இப்படிப்பட்ட ஒரு யானை, பலம் பொருந்திய யானையை அல்லாஹ் எப்படி ஆக்கணும்னா வெல்லப்பட்ட வைக்கிற தூள் தூள் ஆகிட்டேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வல்லங்கள் வந்து நம்முடைய ரட்சகர், நாம் தேர்ந்தெடுத்த ஒரு ரட்சகர், நாம் அடையாளம் கொண்ட ரட்சகர், நம்முடைய ஒரே ரட்சகர், நம்முடைய எஜமானர். அவரை தவிர தெய்வம் இல்லை, அவர் மட்டும்தான் தெய்வம். எந்த சமயத்திலும் எந்த நிலைமையிலையும் அவருக்குத்தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து வாழணுங்கிறதுக்கு தான் இந்த வரலாறுகள் நாம அங்க படிக்கிறோம். தொடர்ச்சியா நம்ம இதனுடைய விஷயத்தை இன்னும் நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். வார்த்தையின் புள்ளித்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்